வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா XL100 BS6 மாடலு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து வேறு ஒரு நண்பர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. திண்டிவனத்துலேருந்து திண்டிவனம்ன்ற பாருங்க, செஞ்சிலேருந்து வந்திருக்கு. இது மெக்கானிக் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஷார்ட் ஆகல. இன்ஜின் ஒர்க்கில் எல்லாமே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ செல்ஃப் போடுறோம். செல்ஃப் போடும்போது பேக் வீல் வந்து ரிவேர்ஸில் சுற்றுது. ஆனால் வந்து கரண்ட் வரல. இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம மறுபடியும் வந்து ரிட்டன் வந்து நம்ம செல்ஃப் போடுறோம். செல்ஃப் போடும்போது இப்போ வந்து நமக்கு கரண்ட் வருது. ஆனால் பேக் வீல் வந்து ரைட்டில் சுற்றுது. இதுதான் அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இது வந்து கரண்ட்டு இப்போ நம்ம ஒரு டைம் நம்ம போடும்போது பேக்கில் வந்து ரொட்டேஷன் ஆகுது வீலு. ஆனால் அந்த டைமில் வந்து கரண்ட் வரல. இப்போ இன்ஜெக்டரில் வந்து இப்போ நம்ம வெளியில் தான் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து இன்ஜெக்டர்லேயும் நமக்கு வந்து கரண்ட் வருது. ஆனால் பெட்ரோல் வந்து தெளிக்கலை. இதான் அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. இதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா மேக்னெட் காயில் மாற்றிருக்காங்க, ஹைடச் யூனிட் மாற்றிருக்காங்க, அதே போல் மேக்னெட்டோட செட்டாக மாற்றிருக்காங்க. இதில் வந்து இன்ஜின் வந்து வேலை பார்த்துருக்காங்க. போர் வந்து புது போர் போட்டிருக்காங்க. கனெக்ட் ராடு, கிளச் செட்டு எல்லாமே அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்தது வந்து நம்ம வந்து த்ராட்டில் படி வந்து இந்த வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வேறு த்ராட்டில் படி போட்டிருக்கோம். அதே போல் பேட்ரி வந்து 2 பேட்டரியாக லிங்க் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து பிரித்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த XL100 வந்து பிரிச்சாச்சு. இப்போ இது வந்து வால்வு வந்து டைமிங் மாற்றி வச்சதால வால்வு வந்து தட்டியிருக்கு. இப்போ பெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ எந்த அளவுக்கு லீக்கேஜ் இருக்குது, இப்போ இது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ தகவல் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து ஹெட்டை வந்து வால்வுலாம் புது வால்வு போட்டு இதை ஹெட்டில் செட்டிங் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணி ஷேர் பண்ணி பார்ப்போம். இந்த டைமிங்லாம் வந்து நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டென்ஷனர் வந்து நம்ம கழட்டிட்டு தான் டைமிங் வைக்கணும். அதே போல் இந்த டென்ஷனர் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லாக் இருக்கிற பக்கம் வந்து வெளி பக்கம் வரணும். எப்படின்னா கிளச்சு சைடு வர மாதிரி வைக்கணும். இப்போ இந்த எதிர்ப்புறத்தில் வைக்கக்கூடாது. இப்போ ஆயில் ரூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம் எல்லாமே கரெக்டாக டைமிங் வச்சுட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கையாலேயே கிக் பண்ணி பார்க்குறோம். கிக் பண்ணும்போது இதுக்கு மேலே வந்து கிக் ஆகலை. இப்போ நம்ம ஃப்ளக் கால்ட்டி தான் இருக்குது, கிக் ஆகலை. இந்த இடம் வந்து ஸ்டெக் ஆகுது. அதையும் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். வேறு எதாவது தவறு நடந்திருக்கா அப்படின்ட்டு. இது இந்த இடம் வந்து இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்போது இதுக்கு மேலே அது கிக் ஆகலை. நம்ம அதை எதுவும் ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணல. இப்போ கிளச்சி வந்து பிரித்து செக் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். வந்து கிளச்சை பிரிக்கலான்னு பார்த்தோம். அது கிளச்சை பிரிக்கலை. கிளச்சை பிரிக்காமல் நம்ம டைமிங் செயின் வந்து கழட்டிட்டு கிக் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆச்சு. அப்போ அதில் வந்து இப்போ உள்ள கிளச்சில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஷாஃப்ட் வந்து டீகம்ப்ரஸர் வால்வு வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்குமான்ட்டு கேம் ஷாஃப்ட்டை வந்து செக் பண்ணி வேறு ஒரு கேம் ஷாஃப்ட் போட்டு பார்த்தோம். இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மூவ் ஆகுது. இந்த ஒரு ஸ்டெப்பில் வந்து ஸ்டெக் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வேறு ஒரு XL100க்குள்ளே இந்த நெட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பட்டை வந்து இது உறைஞ்சிருக்கு. இது நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கழட்டி பார்க்கும்போது இந்த இடம் வந்து லைட்டாக வந்து உராய்வாக இருக்குது. இது எதனால் இது உராய்ஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஸ்ப்ளெண்டருக்கு வர அந்த டைமிங் செயின் வீலில் வர போல்டு இது. இந்த போல்டு வந்து இதில் போட்டிருக்காங்க. இதில் போடும்போது இந்த இடத்துல வந்து இந்த கேம் வந்து போல்ட்டு போட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு அதை மறித்து அதை வந்து பெரல விடாமல் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. இதை போல்ட்டை பார்த்தாலும் தெரியும், இந்த அளவுக்கு உறைஞ்சிருக்கு. அப்போ வந்து சரியான முறையில் கேம் வந்து பெரலாது. இப்போ நம்ம கரெக்டாக பெரண்டால் தான் நமக்கு வந்து கிராங்க் வந்து ஒரு சுற்று முழுமையாக அடையும். அதை வந்து கரெக்டாக பெரல விடலை. அதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து XL100க்குள்ள போல்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டருக்குள்ள போல்ட்டு. இதுக்கும் அதுக்கும் வந்து லென்த் டிஃப்ரெண்ட் இருக்கும். கொஞ்சம் வந்து லென்த்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த லென்த்து எக்ஸ்ட்ரா இருந்ததால் தான் இந்த போல்ட் வந்து பெறலாமல் இருக்கும். இப்போ எப்படிலாம் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இதை வந்து போட்டு இந்த போல்ட்டு போட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து உறைஞ்சி ஓடியே இந்த அளவுக்கு இது வந்து தேய்மானம் ஆகிருக்கு. இப்போ அதால் தெரியும். இப்போ இது வந்து வேறு ஒரு வண்டியிலேருந்து கழட்டி நம்ம இருக்கிறது. இதில் வந்து கரெக்டாக இருக்குது.
இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இது தேஞ்சதும் இது வந்து வேறு ஒரு வண்டியில் ஓடணும். இப்போ இதில் வந்து லென்த்து போல்டு போட்டதால் தான் கேம் வந்து சரியாக பெறல விடாமல் நமக்கு வந்து வால்வு வந்து கரெக்டான முறையில் அது ஃபங்க்ஷன் ஆகலை. அடுத்தது பார்த்திங்கன்னா டைமிங்கை வந்து தவறுதலாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுவும் இதில் வந்து ஒரு இஷ்யூ தான். வால்வு கைடு எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இதை ஃபிட் பண்ணி மாட்ட போகிறோம். ஹெட்டெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சு அந்த கேம் ஷாஃப்ட் போல்டு வந்து அந்த லென்த்து போல்டு இருந்தது, அந்த 2 லென்த்து போல்டையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கிக் பண்ணி பார்க்குறோம். ஹெட்டை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிக் பண்ணும்போது கிக்கர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு முன்னே கிக்கரே வந்து இறங்கலை, கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. இப்போ ஃப்ளக்கை கழட்டிட்டு இப்போ நம்ம கிக் பண்ணும்போது கரெக்டாக நார்மலாக இருக்குது. இப்போ த்ராட்டில் படிலாம் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நன்றி. இந்த XL 100 பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சாய் ஆன் பண்ணோன்னே எம்ஐ லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். எம்ஐ லைட் வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதே போல் வண்டியும் பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீல் வந்து கரெக்டாக மூவ் ஆகுது. பக்காவாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த செல்ஃப் போடுறோம். பேக் வீல் வந்து எதுவுமே ரொட்டேஷனில் போகல, பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது.